ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து நிறைய அயல்நாட்டு புறாக்கள் நம்மளோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புறாவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அழகாக இருந்துச்சு. இந்த புறாக்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அதோட பேர், அது எந்த நாட்டை சேர்ந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த புறாவோட பேர் வந்து சுருள் ரெக்கை. இதோட ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருளாக இருக்குது. பார்க்குறதுக்கே நம்ம நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். அதனால தான் என்னவோ இதுக்கு சுருள் ரெக்கை அப்படின்னு பேர் வந்தது. இங்கிலீஷில் வந்து ஃப்ரில் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புறா வந்து ஏஷியா கண்ட்ரியை சேர்ந்த புறா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட பேர் வந்து பொமேரியன் பௌத்தர். நாய்க்குட்டிக்கெலாம் பொமேரியன் நாயின்னு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி புறாவுக்கு கூட இப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பொமேரியன் பௌத்தர். இந்த புறா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. இது கலர் வந்து 2 வகையான கலரில் உள்ளே இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பேர்டு வந்து ஒரு சீல்டை மாட்டி வச்சுருக்கிறதுனால ஷீல்டு பௌத்தர், கேடைய பௌத்தர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது பிளாக் கலர் இருக்குது. இந்த புறா வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு புறா. அடுத்தது இந்த புறா பார்த்திங்கன்னா கிளிமூக்கு. இந்த புறாவோட பேரே பார்த்திங்கன்னா கிளிமூக்குன்னு வச்சுருக்காங்க. இதோட மூக்கு பார்த்திங்கன்னா கிளியோட மூக்கு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் டீப்பாக பார்த்தா. இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி நாட்டை சேர்ந்த புறா. டபுள் கலரில் இருக்குது இந்த புறா. அடுத்ததாக இருக்க இந்த புறா பார்த்திங்கன்னா டைமண்ட் டவ். டைமண்ட்னு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூண்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி புறாவும் அந்த சீடை சாப்பிட்டுட்ருக்கு கிண்ணத்துக்குள்ளே இறங்கி உக்காந்துட்டு. டைமண்ட் புறா. இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரியை சேர்ந்த புறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புறா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த புறா. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃபேஸ் டம்ளர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படி ஒரு பேருன்னு தெரியல. ஒருவேளை அதோட ஃபேஸ் வந்து லாங்காக இருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. ஏன்னா அது அந்த சைடு திரும்பி இருக்கிறதுனால பார்க்க முடியல. ரொம்ப நேரம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், திரும்பவே இல்லை அது. இந்த புறா பார்த்திங்கன்னா ஜெர்மனை சேர்ந்த புறா. கட்டை வால் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டை வால், ரொம்ப வால் வந்து கட்டையாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும் போல இருக்குது. நல்லா பியூர் ஒயிட்டில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா ஆக்டிவாக துருன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த புறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லைட்டாக காஃபி கலர் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்க இந்த புறாவோட பேர் பார்த்திங்கன்னா ஒரியண்டர் ஃப்ரில். இந்த புறா வந்து டர்க்கி நாட்டை சேர்ந்த புறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புறா வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக ஃப்ளவருக்கு நடுவில் அதோட தலை இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த புறா. இதோட பேரே பார்த்திங்கன்னா பூ ரெக்கை. நல்லா இருக்குல்ல பேர், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த புறா வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த புறா.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புறா ஏஷியாவை சேர்ந்த புறா. இந்த புறாவோட பேர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி மூடி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி என்னவோ மூஞ்சி மூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், சுத்தமாக அது திரும்பவே இல்லை. அதோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கவே இல்லை, அது யாருக்குமே காட்டலை. 2 புறா அந்த கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் 2மே வந்து பார்த்திங்கன்னா முகத்தை மூடியே தான் வச்சுட்டு இருந்துச்சு. அதோட பேர் மூஞ்சி மூடின்னு பேர் வச்சது இதனால தான் இருக்குமோ என்னவோ தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட பேர் வந்து போண்டா புறா. இது வந்து இட்டாலியை சேர்ந்த புறா. இந்த புறா வந்து 2 கலரில் இருக்குது, பிளாக்கு அப்புறம் ரெட்டு, 2 கலர்லேயுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோப் சேர்ந்த இந்த புறா வந்து கன்னியாஸ்திரின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த புறாக்கு சிங்கிளாக இருக்கிறதுனால அப்படி பேர் வச்சுருந்துருப்பாங்களோ என்னவோ. இந்த புறா ஒன்று தான் இருந்துச்சு இந்த கூண்டுக்குள்ளே, சிங்கிளாக இருந்துச்சு, கன்னியாஸ்திரி புறா. அடுத்ததாக இந்த புறா பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபேஸ், சின்ன மூஞ்சி, ஹங்கேரி நாட்டை சேர்ந்த இந்த புறா. நல்ல ஒரே கலரில் தான் இருந்துச்சு, 2 புறா இருந்துச்சு உள்ள, 2மே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருந்தது. அடுத்தது இந்த புறா பார்த்தீங்கன்னா அழகு ஹோமர், பியூட்டி ஹேமர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்தா சைப்பான், நெக் ஷேக்கர் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்க இந்த புறா வந்து கேரியர் பீஜியன், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இந்த புறா. இதுவரைக்கும் எடுத்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த புறா தான் நல்ல வீடியோவுக்கு போஸ் கொடுத்துச்சு சூப்பராக. அடுத்ததாக இந்த புறா பார்த்தீங்கன்னா டென்மார்க் கண்ட்ரியை சேர்ந்த மாக்பை பவுட்டர். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புறா, நல்ல ஒரு பச்சை கலர் வந்து மிக்ஸ்அப் ஆன மாதிரி ரொம்ப ஷைனிங் லுக்கில் இருந்துச்சு இந்த புறா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட பேர் கிங், ராஜா. ஒரு ராஜானா எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த புறா வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட போகிறவங்க சொல்லி கொடுக்கணும். இந்த புறா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ராஜா மாதிரி கம்பீரமாக நிற்கிது பாருங்கள், ராஜா மாதிரி. அதனால தான் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க இந்த புறாக்கு, அரசன். யூஎஸ் நாட்டை சேர்ந்த புறா இந்த புறா. அடுத்ததாக இந்த புறாவோட பேர் பார்த்தீங்கன்னா செம்பு புறா. இந்த புறாவில் வந்து 2 கலர் மிக்ஸ் ஆகிருக்கு, ஒன்று காப்பர் அப்புறம் பீகாக் க்ரீன் வந்து மிக்ஸ்அப் ஆன மாதிரி இருக்கிறதுனால செம்பு புறா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த புறாவெல்லாம் கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் இந்த புறாக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை 2 மக்கள் பார்வைக்காக இந்த மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக தான் விட்டு வச்சுருந்தாங்க. அப்பப்போ மேபி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு புறா மட்டும் மக்கள் பார்வைக்காக வச்சுட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ much. Bye bye.